ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 101வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அவதூறு என்பது பொய்யான காரியங்களை ஒருவன் மேல் சுமத்துவதும் அதை தூற்றி திரிவதும். உண்மையான செய்தி பரவுகிற வேகத்தை காட்டிலும் பொய்யான செய்தி வெகு தீவிரமாக கடந்து செல்லும். தங்களுக்கு பிடிக்காத மனுஷர்கள் மேல் இருக்கின்ற கோபத்தினால் சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முற்படுகிறார்கள். ஒருவன் செய்த தவறான காரியத்தின் நிமித்தமாக அவன் வேதனைப்படுவதை விட அவதூறான காரியத்தின் நிமித்தம் வேதனைப்படுகிறது மிகவும் நிர்பந்தமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே தீமையான காரியங்கள் ஒரு மனுஷன் மேல் இரகசியமாய் சுமத்தப்பட்டு அவர்கள் பிறருக்கு முன்பாக அவமானத்துக்குரியவர்களாக நிறுத்தப்படுகிறார்கள். நாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. நமக்கு யாராகிலும் இப்படி அவதூறு உண்டாக்குவார்களானால் அதை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். தேவன் தான் அதை எதிர்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே சில மனிதர்கள் தங்களுக்கு எதிராக யாராகிலும் அவதூறு பரப்பினால் அவர்களுக்கு எதிராக இவர்களும் அவதூறு பரப்புகிறதற்கு முன்வருகிறார்கள், செய்தும் விடுகிறார்கள். பதிலுக்கு பதிலாக அவைகள் நடந்தேறி விடுகின்றது. இவை ஒன்றும் ஒரு காரியத்துக்கு தீர்வாக அமைந்து விடாது. மாறாக கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை கொண்டு செல்லும் போது இந்த அவதூறுகள் எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களின் மூலமாய் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிலரை வீழ்த்த முடியாமல் போகும்போதும் சிலர் மேல் பொறாமை நிமித்தமும் சிலர் தனக்கு அடுத்தவன் தன்னை விட வேகமாக முன்னேறுவதை சகிக்காமலும் இப்படிப்பட்ட ஆயுதத்தை கையாளுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இது தேவன் வெறுக்கிற காரியம். ஒரு மனுஷன் மேல் அவதூறாய் பழிகள் சுமத்தப்படுகின்ற போது அந்த மனுஷன் வேதனைப்படுவான், துக்கப்படுவான், அழுவான், அங்கலாய்ப்பான். அவனுக்கு மிகுந்த அவமானம் உண்டாகிவிடும். இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நமக்கு தீமையாக மாறிவிடும். ஆகவே ஒரு காலம் பிறரை அவதூறு செய்கிறதற்கு நாம் முன்வர வேண்டாம். அப்படி செய்கிறவர்களை ஆதரிக்கவும் வேண்டாம். நமக்கு எதிராக இப்படியெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையோடு இருப்போம். தேவன் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். அவதூரை நற்செய்திகளினால் ஜெயிக்க பண்ணுவார். நம்முடைய தலைகளை கவிழ்ந்தல்ல உயர்ந்திருக்கும்படி செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷ வாழ்க்கையில வருகின்றதான அவதூறுகளின் மத்தியிலெல்லாம் நீர்தான் எங்களை திடப்படுத்துகிறவர், தேற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். ஒரு காலம் அவதூறுகளை நாங்கள் ஆதரிக்கவோ துணை நிற்கவோ முன்வராமல் அப்படிப்பட்டவைகளுக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அவதூறுகளின் நடுவிலெல்லாம் நீர் எல்லாவற்றையும் மாற்றி நற்கீர்த்தி உண்டாக பண்ணும்படி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.